இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் வேலையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையும் வந்துருந்தோம். ஸோ 2 hours ட்ராவல்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். அடுத்து ஒரு 1 hourல நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டயத்தை பார்த்தோம்னா லஞ்ச் டைமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி இந்த சைடு ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பார்த்துருந்தோம். இந்த கோவிலோட கோபுரம் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோவில் இருக்கிற கோபுரம். நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஹோட்டல் கதிரவன் சொல்லி ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துருந்தோம். இந்த ஹோட்டல் வெளியே பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுவாங்களாம். ஒரு 15 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் போய் ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு சாப்பாடோட ப்ரைஸ் 138 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 145 rupees வருது. ஃபைனலாக நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. நான் வரும்போதே வத்த குழம்பு தான் பார்த்துருந்தேன். கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி இவங்களோட மெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவையல், அப்புறம் மாங்காய் ஊறுகாய் 2 அப்பளம் வச்சுருக்காங்க. கூட்டு பொரியல் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. தென் ஃபஸ்ட்டு இவங்களோட அந்த நெய் பருப்பு ஊற்றிருந்தாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சாம்பார். அடுத்து நான் அந்த எதிர்பார்த்த அந்த வத்த குழம்பு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. தென் அடுத்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரசம் மோரோடு சாப்பாடை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சீசன் டைமில் இப்படி இருக்குது, மற்ற டைமில் எப்படி இருக்குன்னு இல்லை. இந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் கதிரவன். வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபேமஸான இந்த பால்கோவா கடைக்கு தான் வந்திருந்தோம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. அந்த ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்து கடை தான். ஸோ வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பால்கோவா வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.